அனைவருக்கும் வணக்கம். அதில நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாசத்த பத்தி பேச போறோம். இந்த ஆடி மாசம்னா ஏன் மத்த மாசம்லாம் பேசக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். இந்த ஆடி மாசத்துக்குன்னு சில சிறப்புகள் இருக்கு. ஏன்னா, நம்ம கல்யாணம் பண்ணாலே என்ன பண்றோம், தலையாடி அப்படின்றோம். ஏன் தலை மாசி, தலை பங்குனி, தலை வைகாசின்னு ஏன் சொல்றதில்ல? இந்த தலையாடி அப்படின்னா என்ன? இந்த ஆடி 18க்கு என்ன சிறப்பு? ஏன் இந்த ஆடி 18ல வந்து இவ்வளோ பெரிய அமர்க்களம் பண்றாங்க எல்லாரும்? ஆடி மாசம் வந்துருச்சு, கல்யாணம் பண்ணாத, ஆடி மாசம் வந்துருச்சு, வீடு கட்டாத சொல்றாங்கல்ல. ஆடி வரப்போகுது. நான் அந்த வாஸ்து பார்க்குற வேலை பண்றதுனால, இந்த ஆனி மாசம் அந்த 32ஆம் தேதி அந்த அந்த கடைசி நாள்ல கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு வீடு வீடு போய் நாங்க வந்து பூஜை போட்டோம். அது வந்து நானே சொல்லுவேன், "ஏன் அவ்வளோ இன்னும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போடலாம்னா?" "இல்ல நேத்து தான் சொன்னாங்க, நாளையோட முடிஞ்சுது." "என்ன நாளையோட முடிஞ்சுது?" அந்த நாள் முடியுதாம். இப்படி ஒரு பரபரப்பான உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லா நாளும் நல்ல நாள் தான். அதுல எந்த சந்தேகம் இல்ல. ஆனா, நானே வந்து ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஆடி மாசத்துக்கு நானே போய் வந்து ஆடி மாசத்துல நீங்க போடுங்கன்னு சொன்னா கூட அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா, எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும், மகானா இருந்தாலும், அவங்க ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்டவங்களா இருந்தா கூட, "ஐயா நீங்க ஆடி மாசம் போட்றாதீங்க ஐயா" அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த ஒரு ரெக்வெஸ்ட் தான் வைக்கிறாங்க. அப்படின்னா ஆடி மாசம் என்னவா இருக்கும்? ஆடி மாசத்துக்கு அப்படி என்ன சிறப்பு? அப்படின்னா 2 விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஒண்ணு விஞ்ஞானம், இன்னொன்னு வந்து அ தத்துவங்கள். இந்த தத்துவ நம்ம சைவ சித்தாந்தம், அந்த சித்தாந்தம்லாம் இருக்கு இல்லைங்களா? அது சொல்ற விஷயங்கள். அப்போ வந்து ஆடி மாசத்துக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க சாஸ்திர ரீதியா, புராண ரீதியா பார்த்தீங்கன்னா, ஆடி மாசம் 18 நாள் போர்க்களம். அந்த போர்க்களத்தில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த போர்க்களத்துக்கு போறவங்க, ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வந்து போர்க்களத்துக்கு வரணும். அந்த போர்க்களம் வந்து நடக்கும்போது இப்ப மகாபாரதமெல்லாம் அந்த கதைய வந்து இத வச்சே மையமா வந்து நெறைய பேர் பேசியிருக்காங்க. நான் நெறைய கேட்டுருக்கேன். அதில வந்து ஆடி மாசம் 1ஆம் தேதி காலையில சங்கு ஊதுன உடனே எல்லாரும் வீட்லருந்து வந்துரணும். அப்படின்னு ஒவ்வொரு குடும்பத்திலேருந்து ஒரு ஆண்மகன் வரணும். கல்யாணம் ஆயிருந்தாலும் ஆகாட்டியும் வரணும். அப்ப என்னன்னா, அவங்களுக்கு வந்து திலகமிட்டு "நீ போயிட்டு வாங்க போருக்குன்னு" சொல்லி அனுப்புவாங்க அப்படின்னு. அப்ப அந்த 1ஆம் நாள்லேருந்து 18 நாள் அந்த போர்க்களம் நடந்ததாக வந்து ஒரு 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 வரலாறு. அது உண்மையா பொய்யாங்கிறத அதுக்கெல்லாம் ஆராய்ச்சி போகக்கூடாது. நம்ம பேசுறதே வந்து பொதுவான விஷயம் தான் பேசுறோம். அப்ப அந்த 1ஆம் தேதி போருக்கு வந்துருவான். கணவன் திரும்பி வரணும். நல்ல உயிர் சேதம் இல்லாம திரும்பி வரணுங்கிறதுக்காக வேண்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும். சைவ உணவுகள் ஏதாவது அந்த என்ன சொல்றது? நம்முடைய உடல் வெப்பமாகாம பார்த்துக்கிறதுக்காக பச்சை தண்ணி குடிக்கிறது, பச்சை தண்ணி குளிக்கிறது இதெல்லாம் இதெல்லாம் அந்த காலத்தில நடந்திருக்கு. அப்போ வந்து என்னன்னா, இந்த 18 நாளும் இப்படி இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது என்ன ஆகுன்னா, தன்னுடைய கணவனும், மனைவியும் 2 பேரும் ஒண்ணு சேர மாட்டாங்க அந்த 18 நாள். ஏன்னா, எத்தனையோ உயிர் போயிருக்கும், எத்தனையோ துன்பம் நடந்திருக்கும், எத்தனையோ இழப்புகள் இருந்திருக்கும். அப்ப நம்ம சந்தோஷமா இருக்கக்கூடாது. அப்படினால இந்த 18 நாள் வந்து இதெல்லாம் விலக்கு. 18 நாள் வந்து இதெல்லாம் செய்ய வேண்டாம். நல்ல உணவு வேண்டாம். சத்தான உணவு சாப்பிட்டுட்டு போருக்கு போறது. இவங்க வந்து வீட்ல இருக்கிறவங்க வந்து அவங்கள வருவாங்களான்னு பார்த்துட்டு இருக்கிறது. இந்த மாரி இந்த 18 நாளுமே இருக்கிறதுனால, நாம என்ன பண்ணுவோம்னா, கல்யாணம் பண்ணி போர்க்களத்தில கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்படின்னு சொல்லிருவோம். போர்க்குள்ள கல்யாணம் பண்ணி சந்தோஷமா நீ இருக்கக்கூடாது. மத்தவங்கலாம் குடும்பம் கஷ்டப்படுது இல்லையா? இது ஒரு ஒரு பொது பார்வை. பொதுவானா மத்தவங்க கஷ்டப்படும்போது நம்ம அவங்க கூட அத அனுசரிச்சு சொல்றாங்கல்ல, அவன் ரொம்ப கஷ்டப்படுறாயா, அவன் முன்னால இருந்து இப்படி இப்படி உட்கார்ந்து சாப்பிட்டுருக்கிறியான்னு சொல்றாங்கல்ல. ஏழையெல்லாம் உட்காந்துருக்கிறாங்க. நீ மேடையில போய் சாப்பிட்டது சொல்லுவாங்க. இத்தன பேர பார்க்க வச்சு சாப்பிடுறான் பாருன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி தான் அது. அந்த மாரி ஒரு மிகப்பெரிய வரலாறு கொண்ட நம்முடைய நாடு. அதுல வந்து இந்த ஆடி மாசம் 18 நாள் போர்க்களம் அப்படின்றதுனால, இந்த போர்க்களத்தில் திருமணம் செய்யக்கூடாது. திருமணம் செஞ்சா சுகத்த அனுபவிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அத மறுத்திருந்தாங்க. இது ஒரு 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 சைடு. விஞ்ஞானம்னு ஒரு சைடு இருக்கு. விஞ்ஞானம்னா உங்களுக்கு உத்தராயணம் முடிஞ்சு தட்சாயணம் ஆரம்பிச்சுட்டு இருக்கிற டைம். இதில வந்து ஆடி மாசம் வருது. இந்த ஆடி மாசத்தில பார்த்தீங்கன்னா, ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு. ஒரு ஒரு நம்ம விஞ்ஞானத்தில சொல்லுவோம். ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும். அப்படின்னா ஆடிப்பட்டத்த எப்படி தேடி விதைக்கிறது? ஆடியில காத்தடிக்கும். இப்ப நீங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, வயல்ல உழுதுட்டு விதையெல்லாம் போட்டீங்கன்னா, காத்துக்கு பறந்து உருண்டு உருண்டு வேற பக்கம் போயிரும். அப்போ வந்து இந்த காற்று எப்போ அடங்கும்? அடங்குனா தானே விதைய போட முடியும். அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு தகுந்த மாரி விதைகள போடணும். எப்படின்னா, பறிச்சு போட்டு மூடுற மாரி விதைகள போடணும். அதுக்கு தான் இந்த பட்டம் தேடி விதைக்கிறது. அந்த விதைச்சோம்னா, அது நல்லா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மழை காலம் வரும், குளிர்காலம் வரும். இதுக்கப்புறம் எல்லாமே விளைய ஆரம்பிச்சுரும். இந்த காற்று தான் வந்து இடைப்பட்ட காலத்துக்கு உண்டான வித்தியாசத்தை குடுக்கக்கூடியது. ஆடி ஆடி காத்துல அம்மியும் பறக்கும்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க ரோட்ல வண்டியில போய் பாருங்களேன். ஒரு 40 கிலோமீட்டர்ல போனீங்கன்னா, அப்படியே வண்டி தள்ளும். ஏன் வந்து அது ஐப்பசி மாசம் வரல? அது ஏன் வந்து சித்திரை வைகாசியில வரல? அந்த அந்த காலம் விஞ்ஞானபூர்வமான காற்றை எல்லா பக்கத்துல இருந்தும் தள்ளி குடுக்கக்கூடிய காலம். பூமியினுடைய சுழற்சியில வரக்கூடிய சயின்ஸ் அது. அந்த காத்துல நீங்க வந்து காத்து காலத்துல நீங்க வந்து ஒரு 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 விஷயத்த பண்ணீங்கன்னா, உங்களுக்கு விபத்துகள் ஏற்படும்.
அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அந்த விதைக்கிறதே வந்து கூட ஆடி 18 இந்த ஆடி 18 அந்த பெருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த ஆடி 18ஆம் நாள்லேருந்து தான் விதைக்க ஆரம்பிப்பாங்க. இந்த ஆடி மாதம் பூரா எல்லாம் சரி பண்ணி அந்த காற்றுல எல்லாத்தையும் புழுதியெல்லாம் பறந்து ஒரு பக்கம் போயிரும். பூமியெல்லாம் சுத்தமாயிரும். நீங்க விவசாயிகளுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். விவசாயக்காரனாலாம் போய் பார்த்துருக்கேன். ஆடி மாதம் போய் நின்னு பார்த்தோம்னா, அப்படியே நம்மள தள்ளும் காத்து. வெற்றிடம். இப்போல்லாம் வீடு நெறைய கட்டிட்டாங்க. அந்த இயற்கையினுடைய தன்மையே மாறுது. இருந்தாலும் ஆடி மாசத்த பத்தி நான் பேசுறனால நான் சொல்றேன். அந்த காத்து அதிகமா தள்ளுங்கிறனால அந்த 18 நாள் பண்ண மாட்டாங்க. நீங்க புராணத்துக்கும் இதையும் இணை வச்சு பார்த்தா கரெக்ட்டா தான் இருக்கும். ஆனா புராணத்த நம்பாதவங்க இருக்காங்களே, சயின்ஸ நம்புறவங்க இருக்காங்களே, அவங்க இந்த காத்து இல்லன்னு சொல்ல முடியாது. ஆடி மாசம் காத்து அடிக்காதுன்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். முடியாது. அப்படின்னா அந்த காத்துல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உடல்ல வந்து இந்த காத்தினுடைய வெப்பம் வந்து வந்த உடனே என்னன்னா, உடல்ல வந்து ஒரு விதமான வலி ஏற்படும். வலி ஏற்பட்டு வெளியில போயிட்டு நீங்க வந்தீங்கனாலே, அந்த வலிய சரி பண்றதுக்கே ஒரு 2 மணி நேரம் ஆகும். இப்ப நீங்க இந்த டைம்ல வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். நல்ல காத்து. உடல்லாம் வலிக்கும். இவங்க வந்து சந்தோஷமா அவங்க எல்லாரும் நடத்த முடியாது. இந்த ஆடி 18 நாள் நீங்க கல்யாணம் பண்ணி அத இப்ப ஒரு ஒரு காதல் திருமணமே நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன், அவங்களுக்கும் இதே நிலை தான். அது மாசம்லாம் பார்க்கக்கூடாதுங்கிறதெல்லாம் சும்மா ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்லலாமே தவிர, இயல்பா வந்து அது முடியவே முடியாது. ஏன்னா, இயற்கை சீற்றத்த யாராலும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த ஆடி 18க்கு இந்த காத்து வந்து தள்ளும். அந்த காற்றினுடைய தன்மை வந்து சுவாசத்தில போகும். உடல் வந்து பெருசாகும். அதனால அந்த 18 நாள் வந்து 18ஆம் நாள் வந்து போர்க்களம் முடிஞ்சதாக சொல்றாங்க இல்லையா? அந்த போர்க்களம் முடிஞ்சதுன்னா, ஒரு சேர அடிக்கிற காத்து வந்து நாலா பக்கம் அடிக்க ஆரம்பிக்கும். அந்த 18ஆம் தேதிக்கு அப்புறம். ஆடி 18க்கு அப்புறம். இதெல்லாம் சயின்ஸ் நான் சொல்றது பூரா. நான் சயின்ஸ் சொல்ல இது கிடையாது. அந்த முன்னோர்கள் வந்து வானியல் சாஸ்திரத்தில விஞ்ஞானபூர்வமா சொல்லி வச்ச விஷயங்கள தான் இப்ப நான் சொல்றேன். அப்போ அந்த காற்று மாறுற நாள் வந்து 18. அந்த 18 நாளுக்கு அப்புறம் விதைக்கலாம். ஆடிப்பட்டம் தேடி விதைக்கலாம். அப்படின்னா ஆடி 18க்கு அப்புறம் கல்யாணம் பண்ணலாம். பண்ணும்போது என்ன ஆகும்னா, 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து உடல், இன்னொன்னு மனம் 2 இருக்கு. இது வந்து இந்த வெப்ப காற்று வந்து மனச வந்து ரொம்ப சோதிக்கும். இன்னைக்கு வெளியில போ வேண்டாம், கோயிலுக்கு போ வேண்டாம், இன்னைக்கு தூங்கலாம் அப்படின்னு அந்த அசதி ஏற்படும் இல்லைங்களா? அதெல்லாம் இந்த 18 நாள் ஏற்படும். இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த அசதியெல்லாம் மாறி ஒரு சுகமான அனுபவம் வரும். ரொம்ப காற்று கொஞ்சம் மிதமா இருக்கும். அப்புறம் கிளைமேட் கொஞ்சம் அப்படியே மாற ஆரம்பிக்கும். ஆவணிங்கும்போது அப்படியே மெல்ல மெல்ல அந்த குளிர்காலம் ஆரம்பிக்கும். புரட்டாசிங்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த உடலினுடைய வெப்ப தன்மை மாறும். ஐப்பசியில வந்து குளிர்ச்சியாயிரும், இதாயிரும். முக்கியமான சயின்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பெண்கள் வந்து கர்ப்பம் தரிக்கிறான்னு வச்சுக்கங்களேன். கர்ப்பம் தரிக்கிற மாசங்கள் வந்து விளக்கு மாதங்கள்னு இருக்கு. அதுன்னா பங்குனி, சித்திரை. இந்த பங்குனி மாசத்துலயும், சித்திரை மாசத்துலயும் குழந்தை பிறக்கக்கூடாதுங்கிறதுக்காக. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. பங்குனி மாசம், சித்திரை மாசம் குழந்தை பிறந்தா என்ன ஆகும் அப்டின்னா, பங்குனி மாசம் வெப்பம் வந்து பயங்கரமா இருக்கும். இந்த பங்குனி வெப்பம்னு சொல்றது, சரி மிருகங்கள்லாம் பார்த்து தெரியும். மிருகங்கள்லாம் அலையும் அந்த இனச்சேர்க்கைக்காக. அப்படிப்பட்ட ஒரு வெப்பமான காலத்தில இந்த ஸ்கின் வந்து ரொம்ப கண்ணாடி மாரி ஆயிரும். கர்ப்பம் தரிச்ச பெண்களோட வயிறு. அப்போ அந்த உஷ்ணத்த தாங்க முடியாம ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. ஏன்னா, ஒரு ஒரு குழந்தை பெத்துக்கிறதே ஒரு மரணத்தை வெல்லக்கூடியது தானே! அப்படிப்பட்ட பெண்களுக்கு வந்து உபாதை குடுக்கக்கூடாது. நல்லா தெரிஞ்சுங்க. சும்மா முன்னோர்கள்லாம் சாதாரணமா சொல்லி வைக்கல. அந்த உபாதை குடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பங்குனி மாசம், சித்திரை மாசம் குழந்தை பிறக்கறதுக்கு இல்லாம பண்ணணும் அப்படின்னா, ஆடி மாசம் கல்யாணம் பண்ணீங்கன்னா, ஒண்ணு பங்குனியோ, சித்திரையோ குழந்தை பொறந்துரும். ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி அல்லது சித்திரை. 9ஆம் மாசம் இல்ல 10ஆம் மாசம். இதுதான் குழந்தை பிறக்கும். அந்த பங்குனி, சித்திரையும் வந்து பயங்கரமான வெப்ப காலம். வெப்ப காலம்னா பூமியிலிருந்து வெப்பத்தை வெளியேற்றுகிற காலம். சித்திரை மாசத்த பத்தி உங்களுக்கு தெரியும். பங்குனி மாசத்த பத்தி உங்களுக்கு தெரியும். பங்குனி மாசத்துல காவடி எடுத்துட்டு போவாங்க. முருகனுக்கு. இந்த வெயில்ல போவாங்க. அதெல்லாம் தன் உடல்ல வந்து உஷ்ணப்படுத்துறதுக்காக. அதுக்கு என்ன காரணம்னா, பெண்கள் இயல்பாவே வந்து அந்த மாதத்துல உடல் வெப்பமா இருப்பாங்க. கர்ப்பம் தரிச்சவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படின்னா இந்த உயிரை உருவாக்கக்கூடிய அந்த கர்ப்ப காலத்திற்கு எவ்வளோ முக்கியத்துவம் குடுத்து இந்த மாசத்த விலக்கு எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் தலையாடின்னு சொல்றது. தலையாடின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கணவன் வந்து வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு தங்க விட மாட்டாங்க. அனுப்பிச்சு விட்டுருவாங்க. என்ன காரணம்னா, இவங்களுக்கு வந்து பங்குனி மாசம், சித்திரை மாசம் குழந்தை வந்துறக்கூடாது. இந்த ரகசியத்த வெளிய சொல்றதில்ல முதல்ல யாருமே. இப்ப நம்ம வந்து விஞ்ஞான காலங்கிறனால எல்லாமே சேனல்ல வந்துருது. அதனால சொல்றோம். அதனால வந்து இது உண்மையான விஷயமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பங்குனி மாசம், சித்திரை மாசம் குழந்தை பிறந்துறக்கூடாதுங்கிறதுக்காக, அதுக்காக பிறக்காம இருக்குதான்னா, குறை மாசத்துல பிறக்கிறது இருக்குது. 9ஆம் மாசம் ஆரம்பத்துல பிறக்கிறது இருக்குது. ஆப்பரேஷன் எப்ப வேணா பண்ணலான்னு இருக்கு. இதெல்லாம் வந்து விஞ்ஞான காலம். அத விட்டுருங்க. நான் ஜெனரலா சொல்றேன். 10 திங்கள் வந்து கருவுல வச்சிருக்கா. ஒரு அம்மா அப்டின்னா 10 மாதம் சுமந்து பெற்றாள்ன்னு தான் சொல்லுவாங்க. 9 மாதம் சுமந்து பெற்றாள்ன்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. எப்படி பார்த்தீங்கனாலும் மாசக்கணக்கு பார்த்தீங்கன்னா 10 வந்துரும். அது பங்குனி, சித்திரையா தான் இருக்கும். அதனால ஆடியில் கூடினால் அரக்கன் பிறப்பான் அப்டிம்பாங்க. ஆடியில் கூடினால் அரக்கன் பிறப்பான். அரக்கன்னா யாரு? அம்மாவ தொல்ல பண்ணி பொறக்கிறவன். அந்த குழந்தை மேல பிரியம் அவ்வளோ இருக்குமா உங்களுக்கு?
கஷ்டமா இருக்கு. எப்படியாவது பிறந்துராதா? எப்படியாவது ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெண் மனநிலை மாறும். அப்படி இல்ல. தாய் எப்படி தெரியுமா? இன்னும் நான் நான் இன்னும் 10 நாள் இருந்தா கூட அவங்க சந்தோஷத்த அனுபவிப்பாங்க. "உதைக்கிறான் பாரு, இவன் கையில குத்துறான், கால்ல உதைக்கிறான்" அப்படின்னு 2 பேரும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய காலங்கள் வந்து வெப்ப காலம் இல்லாம இருந்ததுன்னா, இந்த கணவனும் மனைவியும் அந்த குழந்தையினுடைய பிறப்ப வந்து ஒரு தெய்வம் குடுத்த வரமா நினைப்பாங்க. அவ்வளவு ஆனந்தமா ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தமான விஷயம் நடத்தக்கூடாதுங்கிறதுக்காக, ஆடி மாசத்துல 1ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் மாப்பிள்ளை ஒரு பக்கம், பொண்ணு ஒரு பக்கம். "கொத்தும் கிளி இங்க இருக்கு, கோவைப்பழம் அங்க இருக்குன்னு" பாடுற மாரி. 2 பேரும் தனித்தனியா பிரிச்சு வச்சு, அந்த 18 நாள பிரிச்சு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அது வந்து ஆவணிக்கு சேர்ந்துரும். அப்புறம் ஆவணிக்கு சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வைகாசிக்கு போயிரும். அது உண்மையான, முழுமையான நல்ல ஆத்மார்த்தமா 7 மாசத்துல அந்த வளையலெல்லாம் போட்டு அதெல்லாம் அதுக்கெல்லாம் நெறைய வளையல் போடுறதுக்கெல்லாம் நெறைய அந்த கர்ப்ப சம்பந்தமான பைக்கு வந்து ஒரு கயிறு கட்டினாலே கயிறு கட்டுறதுக்கு ஒரு தன்மை உண்டு. அந்த மாரி ஒ அக்கு பஞ்சர்ல நெறைய படிச்சவங்களுக்கு தெரியும். அந்த மாரி உடல் வந்து கால்ல மெட்டி போடுறது, கழுத்தில நகை போடுறது, காதுல கம்மல் போடுறது, மூக்குத்தி குத்துறது எல்லாமே அக்கு பஞ்சர் தான். இது அந்த 7வது மாசம், 9ஆம் மாசம் வந்து தாய் வீடு வந்து அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. பெண்களுக்கு. அ ஒ சீரு சடங்கெல்லாம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சடங்குகளை ரொம்ப அழகா பண்ணவங்களுக்கு நிச்சயமா 9ஆம் மாசம், 10ஆம் மாசம் தான் குழந்தை பிறக்க எந்த சந்தேகங்களும் குறை பிரசவம் ஆகவே ஆகாது. ஆகவே ஆகாது. அப்ப இந்த மாரி ஒரு ஆடி மாசம் இந்த மாரி பிரச்சனை வரும்போது, இதுக்கான அந்த இது வரும்போது உடல் வந்து ரொம்ப வருத்தும். அப்ப ஏதாவது குறை பிரசவம் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப இறுக்கமா இருக்கும். இப்படிலாம் உடையெல்லாம் இறுக்கமா போடுறதுக்கெல்லாம் போடாதீங்க. இத பத்தி நான் இன்னொரு நாளைக்கு சொல்றேன். அதனால ரொம்ப ரொம்ப சிம்பிளா பார்த்தீங்கன்னா, ஆடி மாசம் 18 நாள் தவிர்த்துட்டீங்கன்னா, இதெல்லாம் நம்ம தவிர்த்துறலாம். இந்த வெப்ப காலத்தில தவிர்த்துடலாம். நல்ல காலத்தில குழந்தை பிறக்கலாம். அப்படியே மீறி இறைவன் வந்து அந்த காலத்திலேயே பிறக்கணும் அப்படின்னா, அந்த தாய்க்கு உண்டான எல்லா சுக அனுபவங்களையும் அந்த இறைவன் அருள்வான். அதனால ஆடி மாசம்னா பயப்படாதீங்க. அந்த 18 நாள் விட்டுட்டு 18ஆம் தேதிக்கு ஆடி 18க்கு பிறகு அவங்களுக்கு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை அமையட்டும். அதனால ஆடியை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. ஆனா ஆடியில நெறைய விஷயம் இருக்குது. அது ஒரே ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த YouTubeல பேச முடியாது. இத பத்தின உங்களுக்கு கருத்துக்களை எல்லாம் நீங்க சொல்லலாம். கேள்விகளெல்லாம் நீங்க கேட்கலாம். இந்த சேனல்லே அந்த பேரு, நம்பர்லாம் வரும். நெறைய கேட்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பெண்களுக்கு வந்து இந்த இந்த காலத்த நீங்க விலக்கி குடுத்தீங்கன்னா, அவங்களுக்கு நீங்க மிகப்பெரிய புண்ணியம் செஞ்ச மாரி இருக்கும். அந்த புண்ணியம் எனக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.